மதுரை டு லடாக் ட்ரிப் கிளம்பியாச்சு. கொடைக்கானல் ட்ரிப்பில் என்ன சொதப்பு நேனோ அதே சொதப்பு இந்த ட்ரிப்லேயும் பண்ணிட்டேன். ஆக்சுவலி தெற்குவாசல்லேருந்து நான் கேமரா ஆன் பண்ணிட்டேன். போய் டேங்க் பெட்ரோல் ஸ்டேஷனில் ஃபியூல் ஃபில் பண்ணது, அங்கே லீக்கேஜ் ஆனது எல்லா வீடியோவும் போச்சு. கேமரா கிளாப்பை க்ளோஸ் பண்ணி வச்சு வீடியோ எடுத்துருக்கேன். இப்போ அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்து கேமரா ரிமூவ் பண்ணி அந்த வீடியோ ஃபுல்லாக டெலீட் பண்ணி ரீடேக் எடுத்திருக்கேன். ட்ரிப்பு ஸ்டார்டிங்லேயே இப்படியா? எனவே ஃபில் பண்ணியாச்சு, கிளம்பியாச்சு. மைலேஜ் 26.2 காட்டுது. பார்ப்போம். இப்போ நேராக திண்டுக்கல்ல ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு தென் தாராபுரம் கோயம்புத்தூர் போயிட்டு தம்பியும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்துட்டு நேராக ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப். நைட்டு ஃபுல்லாக ட்ரைவ் தான். ஸோ நடுவில் எங்கேயும் ஸ்டாப் இல்லை. நேராக ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு. வண்டி ஆனால் இவ்வளோ வெயிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. சஸ்பென்ஷனை ஸ்டிஃபர் செட்டப்பில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஓவர்லோடு கம்ஃபர்ட்டில் வச்சோம்னா அவ்வளோதான், சஸ்பென்ஷன் தட்டிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டிஃபரில் வச்சுட்டேன். இங்கே பெட்ரோல் பல்க்கையும் ஓவர் ஃப்ளோ ஆகி கை ஃபுல்லாக பெட்ரோலாக வேறு ஆயிடுச்சு. ஒரு ஓரமான ஹேண்ட் வாஷ் அண்ட் ஃபேஸ் வாஷும் சேர்ந்து பண்ணோம். ஏன்னா ரொம்ப வேர்த்துருச்சு. ஹைவே போய் பார்த்துக்கலாம். இப்போ தாக்கு பிடிச்சி போக வேண்டியதான். இந்த தேர்ட் ஜென்ரேஷனுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் தட்ட மாட்டேங்குது இப்போ ஸ்பீட் பிரேக்கரில். ஆக்சுவலி டாமினாரை விட இது 15 mm கூட இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆமாம் 15 mm தான் நினைக்கிறேன். பட் அதெல்லாம் கூட டாமினாரோட கொஞ்சம் கூட. இது ஃபுல் லோடு வச்சு ஸ்பீட் பிரேக்கில் தட்டாமல் போகுது. நல்ல விஷயம். ஆனால் அவங்க பண்ண கெட்ட விஷயம் என்ன, டைப் சி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்னத்தை சொல்ல. கேடிஎம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஐஃபோன் யூஸ் பண்ணி நினச்சாங்க போல கம்பெனிக்காரங்க. டைப் சியை கொடுத்து விட்டுருக்கானுங்க. யூஎஸ்பி கொடுத்தா என்ன குறைஞ்சிருவாங்களா? போய்டா கேடிஎம் போய். அதுக்காண்டியே தான் நான் அந்த பிபிக்யூ ஒயர் ஹோல்டர் மாட்டேன். டைப் சி வேணுன்றக்காண்டி. அவ்வளோதாங்க, ஹைவே வந்தாச்சு. நீ நேராக தாராபுரம், கோயம்புத்தூர், தென் ஸ்ட்ரைட்டாக ஹைதராபாத் தான். நைட் ஃபுல்லாக ரைடு தான் பாய்ஸ். ஏன்னா ஆமாம் 1000 kilometers கவர் பண்ணி ஆகணும். ஸோ நைட் ஃபுல்லாக ட்ரைவ் தான். ரைட் பண்ணி ஹைதராபாத் தான் ஃபஸ்ட்டு ஸ்டே. லடாக் போகணும் அப்படின்ட்டு நிறைய பேர்த்துக்கு ட்ரீம் ரைடு, நிறைய பேர்த்துக்கு ஆசை. எனக்கும் அதே மாதிரி தான். ஆனால் ஃபுல்ஃபில் பண்ணுவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலை. இதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்குது எங்கள் அம்மா. ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா தான். வீட்டில் எதுக்கு அவ்வளோ தூரம் தண்டமா அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. எல்லாத்தையும் தடுத்து எங்கள் அம்மா சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் பண்ணது எங்கள் அம்மாவும் அண்டு என் ஃப்ரெண்ட்ஸும் தான். அதில் பாலாஜி ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். பட் பாலாஜி அண்ட் பிரணவ் இது ரெண்டும் ரொம்ப சப்போர்ட்டு. ஆனால் பாலாஜி கூட வர வேண்டியது கொஞ்சம் டைட்டு சூழ்நிலை சரியில்லை. ஸோ அதனால் வர முடியல. இதில் பிரணவன்றவன் லண்டனில் உட்காந்துருக்கான். அங்கேருந்தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. எல்லா டைப்பும் வச்சுக்கோலே எல்லாம் ஃபுல் அவனும் ஒரு ஃபுல் சப்போர்ட்டு. பாலாஜி வந்துக்கலாம். பட் அவனும் சூழ்நிலை சரியில்லாதனால பிரணவும் நெக்ஸ்ட் இயர் வந்துடுவான். வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஒரு லாங் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கோம். எனக்கும் கொஞ்சம் வேலை போய்கிட்டு இருக்கு. ஸோ நானும் இந்த ரைட்டுக்கு அப்புறம் ஒரு 6-7 மாதத்துக்கு எங்கிட்டும் பெருசாக ரைட் போக மாட்டேன். ஐ மீன் இந்த மாதிரி ஹெவி லாங் ஒரு 1000 kilometers நியர்பை அந்த மாதிரிலாம் போக மாட்டேன். கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போகுது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு அவனும் வர கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஒரு லாங் பிளான் பண்ணியிருக்கோம். அது எங்கே அப்படின்னா எகைன் லடாக்கா இல்லை சிக்கிமா அப்படின்னா. நான் சொன்னது சிக்கிம் சொல்லியிருக்கேன்.
அவங்களுக்கு எப்படின்னு தெரியல. பட் லடாக்னால் ஓகே தான், அது அவங்க இருக்கிற டிசிஷன் தான். வந்து 2025 கண்டிப்பாக போவோம் ஒன்ஸ் அகேன். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் சோலோ ரைடு. குரூப் ரைடாக போக வேண்டியது, அன்லக்கியாக சோலோவாக போகிறேன். பட் இட்ஸ் ஓகே, எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை. ஏன்னா நான் நிறையா சுற்றினது ஃபுல் ரைட் ஃபுல்லாக சோலோ தான். பட் அப்போல்லாம் தண்டமாக சுற்றிருக்கேன், அவ்வளோதான். இந்த மாதிரி யூடியூப் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எதுவுமே மைண்டில் இல்லை. சும்மா R15 வச்சுருந்தனால பெட்ரோலை போட்டு தண்டமாக சுற்றுறது, ஒரு ஆள் சுற்றுறது. இல்லை R15 நான் 45,000 கிலோமீட்டர்ஸ் அதை ரன் பண்ணி தான் சேல் பண்ணேன். இது 3 வருஷத்தில். என் ஆக்சிடெண்ட்டு 3 இயர்ஸு 45,000 கிலோமீட்டர்ஸ் அந்த வண்டியில் ரன் பண்ணேன். நல்ல பைக் தான். பட் இப்போ வர R15 கம்பேர் பண்ணால் அது செம்ம பைக்கு. பவர்ஃபுல் வெர்ஷன் 3 BS4 ABS மட்டும்தான். அதில் BS4 ABS. ஓகே கைஸ், நான் போய் கோயம்புத்தூர் தாராபுரம் கோயம்புத்தூர் போயிட்டு பசங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். ஹாய் கைஸ். ஆக்சுவலி இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்தாச்சு. தாராபுரம் கோயம்புத்தூர் போய் பசங்களெல்லாம் பார்த்துட்டு தென் ஸ்டாப் பண்ணல, எங்கேயுமே நிற்கல. மீன்ஸ் பிரேக் எடுத்தேன் ஒரு 1/2 hour 1 hour அப்படி இப்படியும் பிரேக் எடுத்து நான் ஸ்டாப்பாக இப்போ பெங்களூர் வந்தாச்சு. ஏர்லி மணி 5 போகுது மணி. நம்ம ஹைதராபாத் போகணும். எவ்வளோனா 589 கிலோமீட்டர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஸ்டே அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கேன். நடுவிலே பிரேக் எடுத்து ஆக்சுவலி டயர்ட் ஆகுது. பட் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். நடுவில் பிரேக் எடுத்து நடுவிலே ஸ்டே பண்ணலாம். பட் ஸ்டே பண்ணால் டைமிங் ரொம்ப இழுக்கும் அப்படின்றதுனால ஸ்டே பண்ணல. ஃபஸ்ட்டு டேரெக்டாக ஹைதராபாத் தான். 588 கிலோமீட்டர் காட்டுது. ஆக்சுவலி டியூஸ்டே நேற்று ஆமாம் ஒரு 2:30 போல் கிளம்புனேன் மதுரையிலேருந்து. இப்போ ஏர்லி மார்னிங் 5 ஆயிடுச்சு. வெட்னஸ்டே. குளிர்தப்பா பெங்களூர். அதனால தான் க்ளவுஸு போட்டேன். கோயம்புத்தூர் போகும்போது கூட க்ளவுஸு போடலை. இங்கே வந்தோடனே நல்லா குளிர். ஓசூர் என்ட்ரானாலேருந்து செம்ம குளிர். இங்கே எப்படி குளிருது, லடாக்கில் எப்படி குளிருமோ. அதான் நிப்பாட்டி தெர்மல் லைனர்லாம் போட்டுட்டு இப்போ ஜாக்கெட்டை போட்டிருக்கேன். க்ளவுஸு போடானான்னு பார்த்தேன், ஆனால் கையுமே ரொம்ப குளிருது. அதனால் க்ளவுஸை போட்டாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ளன் க்ளவுஸ் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கேயே இப்படி குளிருது. லடாக்லாம் -டிகிரி போகும். என்ன போகிறேன்னா தெரில. அதில் எக்ஸ்ட்ரா உள்ளன் க்ளவுஸ் வாங்கிக்கணும். அப்பப்போ கேப்பில் இன்ஜினை தான் கட்டி பிடிச்சிக்கணும், வேறு வழி இல்லை. இந்த டெக்னிக் எப்போ பண்ணேன்னா ஃபஸ்ட்டு டியூக் 200 என்னோட லைஃப்பில் முதல் பைக்காக தான் டியூக் 200 BS3 சேன்ஸ் வாங்க. அதை எடுத்துகிட்டு கொடைக்கானல் போயிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் கொடைக்கானல் போயிட்டு அங்கே ஓவர் குளிர். நாங்கள் கரெக்டாக அந்த வின்டர் குளிர் சீசனில் தான் போனோம். ஓவர் குளிர், அவ்வளோ மிஸ்ட்டு. சில்வர் ஃபால்ஸை தாண்டி வண்டியை நிப்பாட்டிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிட்டு இன்ஜின் மேலேயே சாஞ்சுக்கிட்டோம். அப்புறம் தான் கொஞ்சம் கலகலன்னு இருந்துச்சு. அதே மாதிரி தான் பண்ணிக்கணும், வேறு வழியில். லடாக்கிலையும் போயிட்டு அப்புறம் பண்ணணும். பெங்களூர் இப்படி குளிருதையா? ரொம்ப நாள் கழிச்சு பெங்களூர் வரேன். இப்போ 2 years பிஃபோர் வந்தேன். இப்போ பஸ்ஸில் வந்தேன். அதுக்கு முன்னாடி ஓசூரில் ஒர்க் பண்ணேன். எல்லாம் பஸ் தான். இப்போ தான் பைக்கில் ஃபஸ்ட் டைம் வரேன். பெங்களூர் ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம்.
585 கிலோமீட்டர். ஆஃப்டர்நூன் போல் ஹைதராபாத் போயிடுவேன். தூக்கம் வரல, பட் லெக் மட்டும் பெயின் ஆயிடுச்சு, கால் மட்டும் வலிக்குது, அதனால் அப்போ பண்ணி பார்க்குறேன். அவனே சென்டராக போகிறான், இவன் அவனை ஓவர்டேக் அடிக்கிறான். ஏன்டா அங்கே வேலை பார்க்குறீங்க? ஏய் எனக்கு போட பின்னாடி ஆக்சுவலி இந்த ஃப்ளைஓவரில் என்ட்ரு ஆகிறதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணிட்டாங்க. எதுக்குன்னு தெரில. இது பெங்களூர் சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு டேரக்ட் ஃப்ளைஓவர், கீழே டிராஃபிக்காக இருக்கும், ஸோ ஃப்ளைஓவரில் போயிடலாம். பட் ஆனால் இதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. என்னமோ கோயம்புத்தூர் சிட்டியை தாண்ட உங்களுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு, பட் பண்ணலை. ஏன்னா நான் கோயம்புத்தூர் சிட்டியை தாண்டும் போது எனக்கு 8:30, ஆமாம் 8:30 ஆயிடுச்சு. அதனால் சரி சீக்கிரம் போகணும் அப்படின்ற ஒரு ரீசனால் வீலாக் எடுக்கல, ஒரே ரைடு அழுத்தி பிடிச்சி வந்துட்டேன். பட் அப்படியுமே தருமபுரிக்கு முன்னாடி எனக்கு கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு, அதனால் நிப்பாட்டி ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்து நல்லா படுத்துட்டேன். மேப்பு கன்ஃபியூஸ் ஆகுது, பிரிட்ஜும் கன்ஃபியூஸ் ஆகுது. கரெக்ட் வேலை தான் போய்கிட்டு இருக்கேன். ஆமாம், மடிவாளா இங்கே தான் அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தேன் 2 years பிஃபோர் வந்தேன். மடிவாளா வந்தாச்சு. எஸ், மடிவாளா தான் கரெக்டுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் இந்த ஸ்டாப் தான் நல்லா ஞாபகம் இருக்குது. இங்கே தான் மடிவாளா அண்டர் பாஸ், கரெக்ட். இந்த ஏரியா தான் வந்தேன். அங்கே காமிச்சவங்க அந்த பஸ் ஸ்டாப்பில் இருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஃப்ரெண்டை பார்க்க வந்துருந்தேன். ஓகே கேஸ், நான் சிட்டி அவுட்ரு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா எனக்கு மேப் வேறு கன்ஃபியூஸ் ஆகுது, ரூட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா போச்சு. ஸோ நான் சிட்டி அவுட்ரு போயிட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். பாய் கைஸ். ஆக்சுவலி சிட்டியை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டேன். ஆமாம், நீ டேட் என்ன? வெட்னஸ்டே, பட் டேட் July 10. July 10 வெட்னஸ்டே. சிட்டியை தாண்டி ரொம்ப தூரம் வந்தது கைஸ். இன்னும் தூங்கலை, பட் தூக்கம் வருது. வர வண்டியே சுருகுச்சு. ஹைதராபாத் போயிட்டு ஸ்டே பண்ணிக்க வேண்டியதான். கரெக்டாக 535 கிலோமீட்டர் காட்டுது. கூகுள் மேப் போய் சொல்லாது. இப்போ நேராக ஹைதராபாத் தான், 534 கிலோமீட்டர். அப்பா கோயம்புத்தூர் மாதிரியே குளிருதப்பா பெங்களூரும். சரி, நல்ல குளிர். நல்லா டயர்ட் ஆயிடுச்சு, கால் வலிக்குது, தூக்கமும் லைட்டாக வருது. ஆனால் இனி விழுந்துருச்சு. ஏன்னா இவ்வளோ நேரம் நைட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ பகலாகிடுச்சு. ஸோ அப்படியே சீனரிஸ்லாம் பார்த்துட்டு ஆகாது பாருங்க, ரோடு ஸ்ட்ரைட்டாக தெரியுது. இந்த மாதிரி சீனரிஸ் பார்த்துட்டு அப்படியே போயிட வேண்டியதான். 530 கிலோமீட்டர் தானே, அடிச்சு கடந்துடலாருன்னு. ஆனால் 5லே போயிட்டுருக்கேன். நைட்டு வரும்போது இப்படி தான் 5 ஆகிற போட்டுட்டு நான் பாட்டுக்கு மறந்து போய்கிட்டே இருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறேன்?
390 வச்சுக்கோங்கன்னா தயவு செஞ்சு திட்டாங்க. மைலேஜ் 31.2. இது உண்மையாக பொய்யான்னு எனக்கே தெரில, ஆனால் காட்டுது மைலேஜ் 31.2. நான் எத்தனைக்கு ஸ்பீடாலாம் வரல, 100 110 அவ்வளோதான் அதிகபட்சம். எத்தனை 110 இந்த 100 இதுலேயே தான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு காட்டுற மைலேஜ் 31.2 காட்டுது. நம்புறதா இல்லையான்னு தெரியலையே. இப்போ ஆக்சுவலி நைட் ரீசெட் எடுத்தேன். ரொம்ப 213 ஓட்டியிருக்கேன். 65 கிலோமீட்டர் ஆவரேஜ் மைலேஜ் 31.2. பட் அது நம்புற உண்மையாக பொய்யா நம்ப முடியலையே. ஆஹா, இப்போ 390 ஓனர்ஸு பார்த்துக்கோங்க, 32.2 காட்டுது. யாருக்காவது இந்த அளவுக்கு மைலேஜ் காட்டுது அப்படின்னா சொல்லுங்கள். பட் இந்த மாதிரி ப்ரூஃபோடு சொல்லுங்கள். கைஸ், அனந்தபுரம் குர்னூலும் கிராஸ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப கிளம்பியாச்சு. போய் ஃபியூல் லோ ஆகிடுச்சு, போய் பெட்ரோல் போட்டுட்டு தென் அப்படியே போகணும். இன்னொரு 170 கிலோமீட்டர் தான் இருக்குது ஹைதராபாத்துக்கு. 170 சம்திங் தான் இருக்குது. ஒன் டே ஃபுல்லாக தூங்காமல் வந்தது ரொம்ப டயர்ட் ஆகிடுது. அதுதான் லெக் பெயின் வருது. அதுக்கு தான் இப்போ ஸ்டாப் பண்ணி போகிறேன். இப்போ வந்து ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருந்துட்டு கிளம்பியாச்சு. இப்போ டேங்கை மட்டும் ஃபில் பண்ண வேண்டியதான். ஜெரிக்கேன் காலி ஆகிடுச்சு. அதை ஃபில் பண்ணதெல்லாம் போட்டு ஊற்றிட்டு வந்துட்டேன். ஸோ டேங்கை மட்டும் ஃபில் பண்ணிப்போம். ஜெரிக்கேன் இப்போதைக்கு வேணாம். டேங்க் ஃபுல்ண்ணா. ஏறதுக்குள்ள ரொம்ப சிரமமாக இருக்குது. கார்டு அக்செப்டபிள். இன்னும் 185 கிலோமீட்டர் சம்திங் காட்டுது கூகுள் மேப்பில். இதில் 185 காட்டுது. ஆனால் இங்கே வர ஸ்டோரில் இங்கே வர இருக்கிற போர்டிலலாம் இதை விட 6 to 8 கிலோமீட்டர்ஸ் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இது எது உண்மை? 185 ரூபா இல்லை அவங்க போட்டிருக்க 8 ரூபா. ஃபைனலாக ஹைதராபாத் வந்தாச்சு கேஸ். வந்ததுக்கு ஒரு 2500 ரூபா ஃபைனு. இந்த ஃப்ளைஓவரில் வந்தேன். வந்துட்டு இந்த எக்ஸிட் வழியாக தான் இறங்க. இந்த வீடு ஒரு எக்ஸிட் வழியாக. ஆக்சுவலி இந்த ஃப்ளைஓவர்ஸில் பைக்கு போகக்கூடாது. பைக்கு, காரு, பஸ்லாம். சரி, கார் போகலாமா? பஸ்ஸு, ட்ரக்கு, பைக் போகக்கூடாதான். முதல் தடவை ஹைதராபாத் வந்ததுக்கு 600 ரூபா ஃபைனை போட்டாங்க. ஓகே, போர்டு பார்க்காத என் மிஸ்டேக் தான். ஏன்னா நான் போர்டு பார்க்கல, பேரிகேடை பார்க்காம ராங் வேலை ஏறிட்டேன்னு சொல்லி பாலத்துக்கு ஒரு கேப்பில் ஏறினேன். ஸோ அந்த போர்டை நான் கவனிக்கலை. சரி தான், 2000 ரூபாய்க்கு இப்போ கம்மியாக வாங்கினாரு. ஏன்னா வண்டி மேலே ஃபைனாக விழுந்துருக்கும் 2500 ரூபா. அதுதான் சொன்னார், வண்டி மேலே 2000 ரூபா ஃபைன் போடுறேன், பே பண்ணிடு அப்படின்னாரு. சார் இல்லை சார், எக்ஸ்கியூஸ் கொடுங்கண்ணே. அப்போது ஓகே, கம்மியாக கொடு அப்படின்னாரு. சரி, கம்மியாக கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ
இப்போ ரூமுக்கு போய்கிட்டு இருக்கேன். போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா ஒரு தூக்கத்தை போடணும். செம்ம டயர்டாக இருக்குது தூங்காமல் வண்டி ஓட்டினது. ஓகே கேஸ், நான் டே 2ல் இன்னும் லொக்கேஷன் செலக்ட் பண்ணல. இங்கேருந்து அடுத்து எங்கே போகலான்னு. ஸோ ஒரு 800 ரேஞ்சுக்கு ஒர்க்கில் லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு கிளம்பணும். எனவே டே 2 ரைடில் பார்க்கலாம் கேஸ். அண்ட் தென் பாய், இட்ஸ் மீ. நான் உங்கள் ஏகே. ஹெல்மெட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்கள். சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட்.